ஹாய். நேற்றுக்கு திருமாவளவரோட வண்டி வந்து இந்த அட்வொகேட் ஆஃபீஸுக்கு நேராக வந்திருக்காட்டுக்கு, பார் கவுன்சிலுக்கு நேராக. அப்போ வந்து திருமாவளவர் வண்டி வந்த உடனே ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்கூட்டில் வந்திருக்காரு. வந்து முடிச்சு வேணுக்குன்னே அவர் ஏன்னா சைரன் இருக்கும், ஏன்னா ஒரு விஐபி வண்டி வருதுன்னா சைரன் வச்சுருப்பாங்க, 2 வண்டி 3 வண்டி வரும். அதை பார்த்தாலே தெரியும் விஐபி வண்டி தான் வருது. ஏன்னா அவங்க நம்ம ஒரு வேலை விஷயமா போயிட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாரும் வழி மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நமக்காக தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வழி விட்டுருவாங்க. ஆனால் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, வேணுக்குன்னே அவர் வண்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா கொடி முன்னாடியே இருக்கும், வண்டிக்கு முன்னாடியே கொடி வச்சுருப்பாங்க, அந்த கொடியை பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரில. அந்த கொடி மேலே உள்ள வைராக்கியமா இல்லை அவர் மேலே உள்ள வைராக்கியமா தெரில, வேணுக்குன்னே வண்டி பொறுமையாக கொண்டு வந்து ஸ்பீடு பிரேக்கிட்ட வந்து வண்டி எடுத்திருக்காரு. அப்படியே அவங்க நிறுத்திட்டு, ஆனால் திரும்ப இறங்கலாம், ஏன்னா அவர் வெளில இறங்கினா ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு உள்ளாட்டி தான் இருந்திருக்காரு. இவர் என்ன நீ பெரிய ஆளா, நீ இதா இன்னும் ரொம்ப அர்ஜென்ட்டாக வர ஆரம்பிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன பேச என்ன வார்த்தையை விட்டாருன்னே தெரில. அதுக்கிட்ட ஒரு வெளில கூட திரும்ப இறங்கவும் இல்லை, ஒரு கிளாஸை இறக்கவும் இல்லை. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க என்ன பண்ண எட்ட போகணும் விலைக்கு தான் விட்டாங்க. அது வண்டி அவர் நவுத்துலங்கிறதுக்காக வண்டி தள்ளி விட்டுட்டு அந்த ஆளை நவுத்தி எட்ட விட்டாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள 2 அடியும் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இது யாராக இருந்தாலும் சுவாபாவிகம் தானே, ஏன்னா ஒரு தலைவர் வராரு, அவங்க உள்ளிக்கே போலியே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, விலைக்கு தான் விட்டு அவங்க பார் கவுன்சில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு சோஷியல் மீடியாவில் அவங்கள இப்போ அந்த அட்வொகேட்டோட தம்பியும் அவங்க சொந்த தெரிஞ்சவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்காங்க, திருமணனுக்கு அப்படி அவர் ஏன் எங்கள் இது ஆளை அடிக்கணும் போகணும் வரணும் அப்படின்னா 1008 அவ்வளோ பெரிய ஆளா, ஏன் ரோட்லேயே எல்லாருக்கும் நடக்குது, உரிமை இல்லையா போலே வரலையாங்கிறாங்க. உரிமை இருக்குது, ஆனால் நமக்காக வேலை செய்கிறவங்கள தடசம் பண்ணி நம்மளோட உரிமையை சாதிக்கக்கூடாது. உரிமை எல்லாருக்கும் இருக்குது தான், ரோட்டில் போகிறது எல்லாருக்கும் உரிமை தான், எல்லாருக்கும் ரோடு சொந்தம் தான். அதே மாதிரி நீங்கள் போய் சிஎம் வந்தால் நான் சிஎம் வண்டிக்கு போய் நில்லுங்களாம், என்னோடய உரிமை நான் ரோட்டில் தான் நிற்பேன் அப்படின்னு போய் நில்லுங்களாம். ரோட்டில் வருஷம் நிற்க விடுவாங்களே. இல்லை பிரதான மந்திரி வருவார் நரேந்திர மோடி, அவர் வர டைமில் போய் ரோட்டில் போய் இந்த மாதிரி வண்டி வச்சு நில்லுங்களாம், நான் போகிறேன், இது என்னோடய உரிமை, இது என்னோடய நாடு, என்னோடய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்களா, நிற்க முடியுமா, விட்டுருவாங்களா? ஏன் அந்த ரோட்டில் நிற்க முடியும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரோடை கிளியர் பண்ணி விட்ருவாங்க, அந்த ரோடு பக்கம் கூட தடை வைக்க முடியாது. அப்போது அதே மாதிரி அவர் நமக்காக வேலை செய்கிற ஒரு மனுஷன்தான். அப்போ அவர் தடசம் பண்ணி நம்மளும் ஒரு அதே அவர் கீழே விழுந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலில் போய் சீரியஸாக இருக்க மாதிரிலாம் வீடியோ எடுத்து விட்றாங்க. அப்படி சீரியஸ் ஆகிற மாதிரிலாம் அடிக்கிற மாதிரி நான் ஒன்றும் பார்க்கல. யாராக இருந்தாலும் கோவத்துக்கு 2 அடி அடிச்சிருப்பாங்க தான். அதுக்கு சோஷியல் மீடியா என்னென்னமோ பேசுகிறீங்க, உங்களுக்குலாம் நீங்களாம் ரவுடி அப்படி இப்படின்னு பேசி விடைங்க. அவர் ரவுடிலாம் இல்லை, ஒரு அரசியல் தான் பண்ணுறாரு உண்மையாக, மற்றபடி அவர் ஒன்றும் பண்ணல. யாச்சும் ரவுடியாக இருந்தானா அவங்கள்ட்ட போய் கேளுங்க எப்படி ரவுடி தானே பண்ணுவாங்கன்னு.